சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவும் நல்ல சகவாசத்தில் இருக்க வேண்டும். இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வைக்காதீர்கள். இங்கு நேரிடையாக கேட்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கும். குழந்தைகளே, நல்ல முறையில் படியுங்கள் என்று தந்தை அடிக்கடி கூறுகிறார். இதில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் மறக்க வேண்டும். இல்லை என்றால் தடைகள் ஏற்படுத்தும். இங்கு இருக்கும் பணம் போன்ற ஏதேனும் பொருட்களும் பிடித்திருக்கும் என்றால் சரீரம் விடும் பொழுது அவற்றின் மீது பற்றுதல் ஏற்பட்டுவிடும். குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்வதற்கான துடிப்பு வர வேண்டும். சேவை செய்பவர்கள் ஒருபொழுதும் பசியால் இறக்க மாட்டார்கள். எனவே குழந்தைகள் சேவையில் ஆர்வம் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஈசுவரிய சேவை, அதாவது மிஷன், மிகவும் சுலபமானது. தந்தை சேவைக்கான ஊக்கமூட்டுகிறார். குழந்தைகளிடம் தைரியம் இருக்கிறது என்றால் சேவையும் அதிகரிக்கிறது. எல்லையில்லாத தந்தையிடம் இருக்கும் ஞானம் குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. பதீத பாவனரான ஒரு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவன உலகத்திற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள். அந்த் மதி சோகதி. இதன் பொருள், கடைசியில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே எதிர்கால கதி ஆகிவிடும். எல்லாமே படிப்பை பொறுத்தது ஆகும். படிப்பு மற்றும் தாரணையினால்தான் தந்தைக்குச் சமானமானவராவீர்கள். இனி போகப் போக உங்களுடைய விருத்தி, உள்ளுணர்வு கூட சகோதர சகோதரனுடையதாக ஆகிவிடும். எந்த அளவு புருஷார்த்தம் செய்வீர்களோ அந்த அளவு அந்த உள்ளுணர்வு இருக்கும். தந்தையிடமும் அன்பு உள்ளது. வீட்டின் மீது அன்பு உள்ளது. இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கிறது. இந்த படிப்பினால் எவ்வளவு சம்பாத்தியம் ஆகிறது. எனவே மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். திரிகாலதரிசி நிலையில் நிலை பெறுவது என்றால் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் யாவும் செய்வதற்கு முன்பே வீணானதா நல்லதா என சோதனை செய்வதாகும். நல்லது.